Hi friends, என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு கொண்டக்கடலை வச்சு ரொம்ப டேஸ்டியான வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம மசால் வடை சாப்பிட்ருப்போம், அது கடலைப்பருப்பில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் கொண்டக்கடலையில் பண்ணுற இந்த மசால் வடை அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இது பண்ணுறதும் ஈஸி, ஹெல்த்தியும் கூட. இதை நார்மலாக நீங்கள் டீ டைம் ஸ்நாக்காக சாப்பிடலாம், இல்லை தயிர் சாதம் கூட வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கொண்டக்கடலை எடுத்து ஒரு நைட் ஃபுல்லும் ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் அளவு கொண்டக்கடலை எடுத்துகிட்டு நைட் ஃபுல்லும் ஊற வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதோட தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் பரவாயில்ல. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா இது போல் அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயோட அளவை குறைச்சிக்கிறலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சும்மா 1-2 அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன், ஏன்னா அதை நம்ம அரைக்க தான் போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் கொடுக்கும், காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இது எந்த அளவு முடியுமோ அந்தளவு நைஸாக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தண்ணி செலவாகவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா 1-2 ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலையில் சேர்த்துடலாம். அரைச்ச விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சோம்புக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலா அதுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் கூட இப்போ தண்ணியே சேர்க்கலை. பருப்பு அரைக்கிறதுக்கும் தண்ணி சேர்க்கலை, அதே மாதிரி மசாலா அரைக்கிறதுக்கும் தண்ணி சேர்க்கலை. அதனால் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ இதில் சின்ன உருண்டையை எடுத்து இது போல் உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இது போல் டேப் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் மசால் வடைக்கு பண்ணுவோம்ல, அதே போல் பண்ணினதுக்கப்புறமா இது நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வடைக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க வடை மாவில் வடை போல் தட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பருப்பு கூட நல்லா வெந்துட்டு சூப்பராக வரும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா வடை எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா வெளியில் பாகங்கள்லாம் நல்லா சீக்கிரம் கரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ நல்லா அந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வடை எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா மாவில் கொஞ்சம் போல் அரிசி மாவு போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வடை சுடுங்க. அப்போ பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நம்மளோட மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுனாலும் எண்ணெயில் வடையை போட்டதும் அது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த அரிசி மாவு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வடையை வேக வச்சாச்சு. வடை சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே நார்மலாக கொண்டக்கடலை வச்சுருப்போம். சில டைம் நிறைய வாங்கி வச்சுருப்போம், அதை யூஸ் பண்ண முடியாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது போல் ஊற போட்டு வடை பண்ணிங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு டீ கூட வச்சு சாப்பிட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு
அதோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.